தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சபரிமலையில் இன்று மாலை மகரஜோதி நிகழ்வு நடைபெறும் நிலையில் மகர சங்கராந்தி பூஜை தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். மகர ஜோதி தரிசனத்திற்காக விழாக்கோலம் பூண்டிருக்கிறது சபரிமலை என்றே சொல்ல வேண்டும். இந்த நிலையில் பக்தர்கள் எல்லாமே நண்பகல் 12 மணியிலிருந்து அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கு? பக்தர்கள் தரிசனத்திற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன? ஓவர் டு யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ஜோதி, இந்த மகர ஜோதிக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 35,000 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவங்க எல்லாமே பம்பையிலிருந்து சபரிமலைக்கு மலைப்பாதையில் ஏறி தற்பொழுது அதாவது சபரிமலைக்கு அடைஞ்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் காலையில் 1 மணி வரை சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் பண்ணி தங்களுடைய ஐயப்பனை வணங்கிட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடை அடைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தற்பொழுது நடை திறக்கப்பட்டிருக்கு. இந்த நடை திறக்கப்பட்டிருக்க டைம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் மகர சங்கராந்தி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாய்ந்த சபரிமலையின் மிக முக்கியமான பூஜைன்னே சொல்லலாம். இந்த பூஜை நடைபெற இருக்கிறது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் இடம் மாறுறது தான் இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகர சங்கராந்தி நடைபெற்றாத்தே மகர விளக்கு, இந்த மகர ஜோதி அப்படிங்கிறது ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. இந்த மகர சங்கராந்தியின் போது பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டு அதிகாரிகளும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அவங்களுக்கு மாலை அணிவிக்கப்படுவாங்க. இவங்க மாலையுடன் பார்த்தீங்கன்னா 18ஆம் படியில் இறங்கி செல்வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 18ஆம் படியில் இருமுடி இல்லாமல் யாரும் இறங்கவோ ஏறவோ முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பூஜையில் கலந்துகிட்டவங்க எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களாக கருதப்பட்டு இந்த 18ஆம் படியில் இறங்கி சென்று இவங்க என்ன செய்யறாங்கன்னா சரங்கொத்தி வரை சென்று அங்கே ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய தங்க ஆபரணம் பந்தல அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படும். அதாவது பந்தல ராஜா தலைமுறையில் பூர்ணம் நாள் நாராயண வர்மா அவரோட தலைமையில் அதாவது அந்த பெட்டி வந்துகிட்டு இருக்கு. அதை வரவேற்பு பண்ணி திரும்ப சபரிமலைக்கு கூட்டிட்டு வருவாங்க. 3 பெட்டி கொண்டு வரப்படுவாங்க. இதில் ஒரு பெட்டி பார்த்தீங்கன்னா 18ஆம் படி வழியாக ஏறி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்படும். அங்கே தீபாரதனை காட்டிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கிற பொன்னம்பலம் மேட்டில் ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கு காட்சி தேடிவார். 3 தடவை பார்த்தீங்கன்னா அவர் ஜோதி வடிவாக காட்சி தர்றப்போ இங்கே சபரிமலையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இப்போ சபரிமலை முழுவதுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்தர்கள் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோதியை காண்றதுக்காக வேண்டியது பல நாட்கள், அதாவது 3-4 நாட்கள் முன்னையே இங்கே தங்கி இருந்து ஆங்காங்கே வனத்துக்குள்ள பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு மேலே எல்லாமே தங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 10 இடங்களில் ஜோதி பார்க்கறதுக்காக அங்கேயும் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இந்த பத்தனந்திட்டா மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் ஜோதியை காண்பதற்காக இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க மாலை ஒரு 6:40 மணி அளவில் ஜோதி வடிவாக காட்சி அளிக்கிற ஐயப்பனை காண்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற, குறிப்பாக தமிழகத்தில் தேனி மாவட்டத்திலிருந்தும் அங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த ஜோதி காட்சி அளிக்கப்படும். இதனால பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட மண்டல பூஜை, அதுக்கடுத்து மகர ஜோதி, இந்த நாட்கள் எல்லாம் 60 நாட்கள் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் மானை அணிந்து கடுமையான ஒரு விரதம் இருந்துனே சொல்லலாம். இதற்காக பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் வட மாநிலங்களில் இருந்து பல நாடுகளில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் நிறைய வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் பக்தர்கள் நடந்தே சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானக பாதைகள் வழியாகவே, பாரம்பரியமான கானக பாதைகள் வழியாகவே ஐயப்பனை காண்றதுக்கு, சபரிமலையில் இருக்க ஐயப்பனை காண்றதுக்கு அவங்களும் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் புல்லுமேடில் இருந்து ஐயப்பனை காண தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 6:40 6:40க்கு இந்த மகர ஜோதி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லோருமே உடனே மலையை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும்னே சொல்லலாம். அதற்காக பார்த்தீங்கன்னா போலீசாரும் தேவஸ்வம் போர்டும் வந்து தகுந்த ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சபரிமலையிலிருந்து இறங்குறதுக்கு 2 வழி பாதைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இறக்கப்பட்டு அந்த பாதையில் இறங்கி சபரிமலையிலிருந்து இறங்குறப்போ இந்த டிராக்டர் பாதை, பாரம்பரிய பாதை அப்படின்னு இருக்கு. அந்த பாதை வழியா வந்து இவங்க வந்து பம்பை அடைகிறாங்க. பம்பையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து இந்த ஐயப்ப பக்தர்களை வந்து நிலக்கல் வரைக்கும் கொண்டு செல்றதுக்காண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தங்களுடைய சொந்த வாகனத்தின் மூலியமாவோ இல்லை அரசாங்கம் ஏற்படுத்திய வாகனத்தின் மூலியமாவோ வந்து செல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக பக்தர்களுக்கு சென்னை, திருச்சி போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் பம்பையிலேயே வந்து தமிழக அரசாங்கம் பேருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி ஆரம்பித்த பிறகு இருந்து ஒவ்வொரு போலீஸ் தரப்புல இருந்து மற்றும் வந்து இந்த தேவஸ்வம் தரப்புல இருந்து நெருப்பு பந்தங்கள் ஏந்தப்பட்டு சிறப்பாக கொண்டு வருவாங்க. இவங்க எல்லாம் வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி ஏறுறதுக்காக பந்தளத்திலிருந்து அதாவது பந்தல ராஜாவுடைய அதாவது சபரி ராஜாவுடைய அந்த ஆபரணம் வரும். அந்த ஆபரணம் வந்த உடனே அங்கே அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகர ஜோதி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இது மட்டும் இல்லாமல் போலீசார் வந்து ஏராளமான பேர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏடிஜிபி சிரிஜித் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து சபரிமலையிலே இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சபரிமலையை சுற்றி கிட்டத்தட்ட வந்து 4000 போலீசார், அதாவது சபரிமலை, பம்பா, நிலக்கல் போன்ற இடங்கள் எல்லாமே 4000 போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருக்கிறதுக்காக வேண்டி தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு துறை போன்றவங்க எல்லாருமே வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவங்கள காக்கும் பொருட்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையும் வந்து முழுவதுமான ஏற்பாடுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இனி வரக்கூடிய டயங்களில் வந்து அதாவது 6 மணியை நோக்கி 6:40 மணியை நோக்கி பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயப்பனை ஜோதி வடிவா பார்க்கறதுக்காக வேண்டியதான் இந்த வெயிலையும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆங்காங்க வந்து கூடாரம் அமைச்சு தங்கி ஐயப்பனை பார்க்கறதுக்காக வேண்டி இங்க காத்திருக்காங்க. விரிவான கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி சிவசபாபதி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.